ஆனால் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியர்களை ரொம்ப இழிவாக பேசுறீங்க, தவறாக சித்தரிச்சிங்க. அதன் சமூக மத்தியில் ரொம்ப உங்களுக்கு ஒரு அவப்பேர் வந்தது. இப்போது நெருக்கம் காட்டுறீங்களா இஸ்லாமியர் மத்தியில்? இது 2026 தேர்தலுக்காக யோகா விதிக்கிறீங்களா? இல்ல, நான் எப்பவுமே தவறா பேசுறது சித்தரிச்சது இல்லையே. இது புது குற்றச்சாட்டா இருக்கே. இல்ல, சாத்தானின் பிள்ளைன்னு நம்மளுக்கு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு சாத்தானின் பிள்ளைன்னு ஆரம்பத்துல இல்ல, சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல. இறை மக்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் சாத்தானின் பிள்ளைகளா மாறிக்கொண்டிருக்கீங்களேன்னு பேசினேன். 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் பேசினேன், ஆரம்பத்துல இல்ல. காரணம் என்ன? இப்ப இவ்வளவு பேர் கோமா பேசுறாங்கல்ல, என்ன இப்படி ஆயிப்போச்சு ஏமாந்துன்னு. திரும்பி திரும்பி சொந்த மகன் இவ்வளவு அக்கறையோட நிக்கிறேன், ஒரு ஆதங்கத்துல பேசுறதுதான். ஒழுங்கா படிக்கலன்னா கொன்னூறுண்டாங்கிற மாதிரி திரும்ப திரும்ப நான் சொல்றேன். நீ திரும்பி திரும்பி அநீதி செய்யறான். நபிகளார் கோட்பாடு என்ன? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத். இப்ப துணிந்து எதிர்த்து நின்று போராடி உண்மையான ஜிகாத்தானவே ஒரே ஒருத்தன் தான், எங்க அண்ணன் பழனி பாபா தான். இங்க நீங்க கவனிங்க, அநீதின்னு தெரியுது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நான் விளங்கிக்கிட்டேன். சாத்தானின் செயல்கள் எதுன்னு குரான் சொல்லுது? தீய செயல்கள் செய்தா அது எதுன்னு சொல்லுங்க. நிறைய இருக்கு, ஒன்னா சொல்லுங்க. தீய செயல்கள். அண்ணா இருங்கண்ணா, அவர் தானே கேள்வி கேட்டாங்க. ஒன்னா சொல்லுங்க, ஒன்னா சொல்லுங்க. தீய செயல்கள் செய்ய. ஐயோ, மது அருந்தாலே சாத்தானின். மொத்தமா திமுக சொல்ற மாதிரி நல்லாட்சின்னு சொல்லக்கூடாது, என்ன ஆட்சின்னு சொல்லணும். எதுன்னு சொல்லுங்க. நிறைய இருக்குண்ணே தீய செயல்கள், தீய வார்த்தைகள். நான் 100 சாதிச்சுட்டேன், 10 சொல்லு பண்றல. நிறைய இருக்கு, அதுல 1 சொல்லுங்க. ஒரு 10 சொல்லுங்க. சாத்தானின் செயல். மது அருந்து தான் சாத்தானின் செயல் தான். அதுவும் மது அருந்துறது, விக்கிறது, லஞ்சம் பெறது, ஆறாம் தான். ஊழல் செய்யறது சாத்தானின் செயல் தான். அப்படி சொல்லிக்கிட்டே வாங்க. கற்பழிக்கிறது நிறைய இருக்கு. மலையை வெட்டி இயற்கையின் அருங்கொடை மலையை கொட்டி வளத்தை கொள்ளையடிக்கிறது, மண்ணள்ளி விற்கிறது, கொலை செய்யறது, கற்பழிக்கிறது, இதெல்லாம் என்ன யாருடைய செயல்னு சொல்லுங்க. சாத்தானின் செயல இந்த அரசு செய்தா இல்லையா? அந்த அரசு சாத்தானின் செயலை செய்யற சாத்தானுக்கு நம்ம வலிமை கொடுப்பது, வாக்கு செலுத்தி அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பது சாத்தானுக்கு செய்யற ஊழியமா இல்லையா? திமுகவை சார்ந்தவர்கள் செய்கிறார்கள் என்று சாத்தானின் பிள்ளை சொல்லலாம். ஒட்டுமொத்த சமூகத்தை நீங்க சொல்றது. அண்ணா, நான் திருப்பி சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம ஓட்டுல தான் உட்கார்ந்தே இருக்கான். அவர் கேட்டார்ல 3 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு. அந்த கொடுத்தவருக்கு இடத்த கொடுத்தது நம்ம தான்ங்கிறத நம்ம மறந்துட்டு தான் இவன் வம்பளத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். சாத்தானின் செயலை ஒரு அரசு சொல்லுது. நம் குரானும் பைபிளும் சொன்ன இந்த வேதங்கள், இந்த குரான் சொல்றதுல இருக்கிற எல்லா தீய செயலையும் இந்த அரசே செய்து